நாங்கள் வந்து தாமரைப்பாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். என் பையன்கிட்ட வந்து அப்பா இங்கே தான்ப்பா மனிஷோட வீடு இருக்குது அப்படின்னு சொன்னதுமே, அம்மா மனிஷ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுமா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு மனிஷை பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அவங்க அம்மா கால் பண்ணேன், வாங்க இங்கே தான் பக்கத்தில் கடை இருக்குன்னு சொல்லி அவங்க லொக்கேஷன்லாம் சொன்னாங்க. சரி போகிறோமே, சும்மா போக முடியாது சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம். என் பையன் வந்து மனிஷ் இது சாப்பிடுவாமா, மனிஷ் அது சாப்பிடுவாமான்னு அவனே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி சொன்னான். அதனால என் பையன் சொன்னதெல்லாம் வாங்கினோம். எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஷ் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். எங்களுக்கு இன்னமும் அவங்க வழி தெரியாது. அவங்க லொக்கேஷன் சொன்னாங்க. ஆனாலுமே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தெரியல. அதனால் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே தான் போனோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க நாங்கள் வெளியில் தான் நிற்கிறோம், நீங்கள் வாங்க, நான் நிற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டோம். இதான் அவங்களோட கடை. அவங்க வந்து எங்களுக்காக ரோட்லேயே நின்றுட்டு இருந்தாங்க வழி காட்டுறதுக்காக. இவங்க தான் என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா. கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, மனிஷ் வந்து டியூஷன் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் அப்படியே சோகமாயிட்டான். முன்னாடியே சொன்னால் நீ சோகமாயிடுவேன் தான்ப்பா சொல்லலை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காகவே தான் வந்தான். ஃப்ரெண்டை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சோகமாகவே அப்படியே இருந்தான். அவங்க வந்து இன்னொரு நாள் நீங்கள் வாங்க, வரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வாங்க, நான் டியூஷனுக்கு அனுப்பாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்து பேசிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அப்படியே பிரியாணி வாங்கிட்டு போனோம். இதுவும் எங்களோட ஃபேவரட் கடை. வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைடே ஆனால் கம்பல்சரி இங்கே வந்து பிரியாணி வாங்கிடுவோம். பையனுக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவாக இருக்கும். அதனால் ஃப்ரைடே அவன் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவனுக்கு அந்த மூட்லேயே வருவான். சாட்டர்டே லீவு, அதே மாதிரி இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்றதால ஃப்ரைடே ஆனால் பிரியாணி வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.